வெயிட் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப். நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களா? அப்ப இது வந்து உங்களுக்கு கண்டிதான். நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றீங்களோ அதை பொறுத்து நீங்க ஈஸியா மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஜாப்னாலே ஸ்கேம் ஃபேக்னு நினைப்பீங்க. இது அப்படிலாம் இல்லைங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின பேஜ் தான். 100% ட்ரஸ்டபிள். நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ட்ரஸ்டபிளான பேஜ் தோணுச்சுன்னா இது எப்படி ஜாயின் பண்ண அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சிருக்கேன். அதை போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. Hi guys, welcome to our channel Jenny Vijay. பேசுடி சொல்ல. இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா 9th month ஷூட் எடுக்க போறோம். அங்க நடக்கிற ஃபன் எல்லாத்தையும் பாருங்க. அப்புறம் வந்து டான்ஸ் வந்து ரொம்ப குதிக்க வைக்கீங்க, ரொம்ப ஆடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. மெயினா முக்கியமா இந்த வீடியோ நாங்க அதுக்கு தான் எடுத்து காட்டுறோம். ஏன்னா அவ வந்து அவளை ரெஸ்ட் எடுக்க விட்டு மெல்ல மெல்ல தான் ஆடுவா. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேக்ல எடுக்க மாட்டோம், 4 டேக் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, எடுத்துட்டே இருப்போம். சரி எது நல்லா இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்பெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லி போட்டுரும். ஃபுல்லா கமாண்ட் வர்றது ஃபுல்லா அப்படிதான் வருது. அத ரொம்ப பொம்பளையா ஆய்வா அப்படின்னு சொல்லி என்னத்த சொல்ல. பார்த்தா எப்படி தெரியுதா, பொம்பளை மாதிரி தானே இருக்கா. அப்புறம் அந்த பின்னாடி ஒருத்தன் குரங்கு மாட்டிட்டு பாருங்க. அவன் ஐடியில எப்படியும் பாத்துப்பாங்களே. பேரு சிங்கர், ஐடி பேரு சிங்கர் அபிஷியல். யூடியூப் சேனல் வச்சிருக்கான். சிங்கர் இந்த சிங்கர் கிடையாது. எல்லாரும் அப்படிதான் நினைப்பீங்க. அவனுக்கு வந்து ஒரு ஃபாதர் பேர் வச்சிருக்காங்க, அதாவது போப்பாண்டவர் பேரா. அதனால ஜோசப் ரெட் சிங்கர். இப்ப எதுக்கு வெயிட் பண்றோம் அப்படின்னா எங்க கேமராமேன் வரல இன்னும். ஆமா, சோ அதனால பீச் சைடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். நீங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து 3 அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரெட் கலர். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ. அதுக்கு அப்புறம் தான் மை ப்ளூ. நான் வந்து ஒரே காஸ்டியூம் தான், பிளாக் கலர். இன்னைக்கு நான் தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஆனா இன்னைக்கு மேக்கப் பண்ணவே இல்லைங்க. மேக்கப் பண்ணாம கொஞ்சம் இது மட்டும் ஒட்டி வச்சிருக்காங்க. அது வந்து டபுள் சைட்டா போட்டு ஒட்டி வச்சிருக்கான். ஏன்னா லைட்டா டான்ஸ் ஆடும்போது அங்கங்க நவுண்டே இருக்கும்ல, அதனால. டான்ஸ்லாம் மோஸ்ட் கிடையாதுங்க. எப்படி சொல்றது, போட்டோ ஷூட் மாதிரினா சும்மா ஒரு டைலாக் இருக்கிற மாதிரி தான். 1-2 இப்போ உள்ள ட்ரெண்டிங் சாங் எடுக்கலாம்னு இருக்கும். பார்ப்போம், டைம் இருந்தேன்னா கண்டிப்பா ஷூட் பண்ணலாம். என்ன இந்த வீடியோல கொஞ்சம் கலரா தெரியுது. என்ன நான் கலர் தான் மேக்கப் பண்ண, நீங்க முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. எஃபெக்ட் போட்டிருக்காங்க, அதனால நல்ல கலரா தெரியுது. யாரும் நம்பாதீங்க. சரி, நீ என்ன? நான் கருப்பா தெரியுறேன். அதுல இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப கலரா இருக்கா அப்படின்னு சொல்றீங்க. உண்மையே கிடையாது, கிரீம் போடுறோம். கேவலப்படுத்த சும்மா. சரி, இப்ப நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கோம். அது எந்த மாதிரி பிசினஸ் அப்படின்னா, இந்த சின்ன பிள்ளைங்க 1 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளைங்களுக்கு அந்த கவுன் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து சேல் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அது போட்டா போகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் வந்து என்னோட காஸ்டியூம் சாரீ எல்லாம் கேட்டா எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கீங்க. பட் எனக்கு அதுல சாரீ வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சாரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க யாரும் போட்டும் பார்த்தது கிடையாது. அதனாலதான் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. பேபிஸ்க்கு வந்து மோஸ்ட் கேர்ள் பேபிஸ்க்கு கவுன் அந்த மாதிரி நாங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி போடலாம்னு இருக்கோம். சோ உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்க சொல்லுங்க. கமெண்ட் நீங்க இத பத்தி வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ஒண்ணி திட்டுறதுக்குனே ஒரு டீம் வச்சிருக்காங்க. எல்லா இதுலயும் எப்படின்னா ஒரு பையங்க குரூப் தான் இருக்கும் திட்டுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து இவ்வளவு திட்டுறக்குனே ஒரு கேர்ள்ஸ் குரூப்பே இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கமெண்ட் பார்ப்பேன். அந்த எல்லா ஐடியிலயும் அந்த ஒரே டீம் தான் பண்ணிருக்கோம். அவங்க குரூப்பா இருந்து இவ்வளவு கிளிக்கிறதுக்குனே இருப்பாங்க. அது யாருன்னு தெரிய மாட்டேங்குது. கையில மட்டும் கெட்டச்சிங்க. நான் கொல்ல மாட்டேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். என்னாலதான் திட்ட முடியல, நீங்களே திட்டுறீங்களே. பேசல ஏதாட்டும் கண்ணாடியை பார்த்து இப்படியேதான் நிப்பாருங்க. இவனோட லைஃப் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல போய் குளிக்க போவான். குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் நிற்பான். ரிட்டர்ன் போவான். போயிட்டு குளிச்சுட்டு துண்டோட நின்றுவாரு. திருப்பி கண்ணாடி கிட்ட நிற்பாரு. திருப்பி போவாரு. இப்போ ஒரு சட்டை மாத்துவாரு, கண்ணாடி கிட்ட நிற்பாரு. திருப்பி ஃபேன் மாத்துவாரு, கண்ணாடி கிட்ட நிற்பாரு. திருப்பி இன்னொரு போய் மூஞ்சி கழட்டு வருவான். மூஞ்சி கழட்டு வந்து திருப்பி கண்ணாடி கிட்ட நிற்பான். வெளியே போய் சாக்ஸ் போட்டு வருவான். சாக்ஸ் போட்டு வந்து திருப்பி கண்ணாடி கிட்ட நிற்பான். திருப்பி ஷூ போட்டு வந்து ஒரு நேரம் கண்ணாடி கிட்ட நிற்பான்.
இந்த கண்ணாடி மட்டும் அவனுக்கு இருந்தா போதுங்க. இப்போ பாருங்க நான் வீடியோ ஆன் பண்ணிருக்கேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க. இப்படிங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான். இவ்வளவு பேசியும் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல இப்படி எட்டி பாப்பா, அப்படி எட்டி பார்த்து இப்படி. நிறைய பேர் சொல்றீங்க அழகா இருக்கானு, ஃபில்டர் போடுறாங்க. ஆமா, தெரிய மாட்டேங்குது. அதுல வேற அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபாலோவர்ஸ் வர அவங்கள்ட்ட வேற கடலை போடுறது தப்புங்க. தப்பு. அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. சரி, நாங்க வளவலான்னு பேச வரும்ல. நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. 3 அவுட்ஃபிட்ல எந்த அவுட்ஃபிட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ வந்து டெய்லி 2 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஆமா, காலைல 1 ஈவினிங் 1 வந்து ரெகுலரா வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து எங்களுக்கு என்னன்னே தெரியல. ஆமா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண இருக்கு. அது எப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி விழுந்திருக்கு எங்களுக்கு, அதனால ரொம்ப டவுன்ல இருக்கு. சரி போட்டு பாப்போமே, கண்டிப்பா திருப்பி அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப்ல வந்து நல்ல வியூஸ் போகுது, ஆனா கமெண்ட் தாக்குறீங்க, ரொம்ப அடிச்சு தாக்குறீங்க. அதான் சொல்றேன், அந்த ஒன்னி பேசுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் பேசிட்டு போங்க, எனக்கு வந்து கவலையே கிடையாது. அதான் இந்த ஏன்னா நான் பேசுறது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவா. அப்போ நீங்க கமெண்ட்டே நான் ரீட் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு தேவை கிடையாது. சரி, வீடியோ பாருங்க மறக்காம. பை. நல்லா இருக்கா? அப்போ இருங்க, கூட சொல்ல கூட இதுக்கு சண்டை போடுங்க 2 பேரும் மாத்தி. இதோட எங்க மைனி 5ஆவது டேக் எடுக்காங்க. ஏன்டா பொம்பளையா பிறந்தேன்.